வெல்கம் டு வேல்டெக் இண்டஸ்ட்ரீஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் வந்திருக்கிறோம். கரூரில் வந்து பழனி பிரிக்ஸ் இங்கே வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து கொடுத்துருக்குறோம். இப்போ போய் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 பின் பேச்சிங் பிளான்ட்டு போய் பார்க்கலாங்க. இந்த 3 பின் பேச்சிங் பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பின்னோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4 டன்னு. அதாவது பார்த்தீங்கன்னா 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பின்னில் வந்து எம்சாண்டு டஸ்ட்டு, ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு, இது பிளேயாஸ் மெட்டீரியலுங்க. இந்த பேச்சிங் பிளான்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கன்வேயர் வெளியே வந்து மெட்டீரியல் வரும். இப்படியே வந்து இது வந்து மெட்டீரியல் கன்வேயர். இந்த கன்வேயர்ல இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரூ கன்வேயர் செட் பண்ணியிருப்போம். அந்த ஸ்க்ரூ கன்வேயர்ல இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 பேன் மிக்சரு, 2 பேன் மிக்சரில் வந்து ஒரு பேன் மிக்சர் இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் ஒரு பேன் மிக்சரு. இப்போ இந்த பேன் மிக்சர்ல இருந்து மெட்டீரியல் வந்து மிக்சிங் ஆகி நேராக வந்து மெட்டீரியல் கன்வேயர் வருங்க. மெட்டீரியல் கன்வேயர்ல இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்பர், அதாவது மெஷினோட ஆப்பர், இந்த ஆப்பரில் வந்து மெட்டீரியல் வந்து ஃபில்லிங் ஆகி முடித்தோன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ ஃபீடர் சிஸ்டம். இப்போ ஃபீடர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மோல்டில் வந்து மெட்டீரியல் வந்து ஃபில்லிங் ஆகும். ஃபில்லிங் ஆகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஆகி முடித்ததுக்கப்புறம் இந்த ரேம் வந்து கீழே இறங்கி ப்ரெஸ்ஸிங் ஆகும். ப்ரெஸ்ஸிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கல் வந்து வெளியில் வரும். வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேக்கர், அதாவது வேக்கம் ஸ்டேக்கர் மிஷினை கல்லை வந்து அப்படியே சக்ஷன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் 2 சைடு, அதாவது லெஃப்ட் ரைட்டு 2 சைட்லையும் போய் கல்லை வந்து ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் அடுக்கி வைக்கும். இந்த மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா 15 கல் மிஷினு. இது ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்கும். இது வந்து 40 mm பிளேட்டில் வந்து ஸ்ட்ரக்சர் பிளேட் திக்னஸ் வந்து 40 mm பிளேட்டில் வந்து போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கல் வந்து வருது. இந்த ஸ்டேக்கர் வந்து அப்படியே செக்ஷன் பண்ணி அப்படியே கொண்டு வந்து பேலட்டில் வந்து அப்படியே அடுக்கி வைக்கும். இந்த மெஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர் பேக் வந்து கொடுத்துருக்கோம். இந்த பவர் பேக்கோட கெப்பாசிட்டி வந்து அதாவது 20 HP மோட்ரு. 20 HP மோட்ரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து நம்ம வந்து அதாவது ஆயில் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ரேடியேட்டர் சிஸ்டம் வந்து போட்டிருக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் மெஷினை ஸ்டார்ட் பண்ணையில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதே டெம்பரேச்சர் ஈவினிங் வந்து 6 மணி 7 மணி ஆனாலும் அதே சேம் டெம்பரேச்சரில் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக போட்டிருக்கோம். அதாவது ஏர் கூலர் சிஸ்டம். நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினை பற்றி மேனேஜர் வந்து ஃபீட்பேக் கொடுப்பாரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அனைவருக்கும் வணக்கம். வேல்டெக் இண்டஸ்ட்ரீஸ் கோவையிலேருந்து எங்களுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மிஷினை வந்து கொடுத்தாங்க. மிஷின் போட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு. 15 கல் ஸ்டாக்கர் உள்ள மிஷினு. கல் ஸ்ட்ரென்த்துமே நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க. ஒரு நாளைக்கு 15,000 to 20,000 கல் வரைக்கும் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். மிஷினரி சம்மந்தமாக எந்த ஒரு சின்ன வேலையில் இருந்தாலும் எங்களுக்கு மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் உடனே வந்து நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஓவராலாக மிஷின் நல்லா இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம்லாம் நல்லா போயிட்டுருக்குங்க. வணக்கம். இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கல் வந்து அடிக்கிறாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரோட, அதாவது இந்த மிஷினோட ஸ்ட்ரக்சர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா 40 mm, அதாவது 40 mm வந்து போட்டிருக்கிறோம். அதே மாதிரி சிலிண்டர் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 160 டன்னு சிலிண்டரோட கெப்பாசிட்டி. ப்ரெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். கல் வந்து நல்லா அந்த அளவுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்து மெஷின் போடணும்னா கோயம்புத்தூரில் வந்து வேல்டெக் இண்டஸ்ட்ரீஸ் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரை வந்து கால் பண்ணுங்கள்.